நடத்தப்பட்டு மயிரிழையிலே அவர்கள் தோற்று போனாலும் அடுத்த வாக்கெடுப்பிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். செக்கோஸ்லோவேக்கியா நாடு ஒரு வட்டமேஜையில் உட்கார்ந்து பேசி 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. எனவே ஒரு தேசிய இனம் தனியாக வாழ நினைப்பதில், சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே ஈழத்து தமிழர்களுக்கு தீர்வு என்பது தனித்தமிழ் ஈழமாகத்தான் இருக்க முடியும். இது பிரிவினை போராட்டம் அல்ல, சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். மாநிலங்களவை அவைத் தலைவர்களோடு உங்கள் அனுபவங்களை சொல்ல முடியுமா? நான் மாநிலங்களவையில் உறுப்பினராக பொறுப்பேற்ற போது ஜாட்டி அவர்கள் அவைத்தலைவராக இருந்தார்கள். ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே இந்தி திணிப்பை குறித்து நான் ஒரு சிறப்பு பிரேரணை கொண்டு வர அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். மொரார்ஜி தேசாய் பிரதமர் அப்பொழுது அவரை பார்த்தே நான் கேட்டேன், இந்தியிலேயே அமைச்சர்கள் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி கடிதங்கள் அனுப்புகிறார்களே, மத்திய அரசாங்க அலுவலகங்களிலே இருந்து இந்தி திணிக்கப்படுகின்றதே, இந்தியை எந்நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 65 மொழி போராட்டத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று நினைவூட்டி அந்த கடிதங்களை கிழித்தவர் முகத்துக்கு நேராக வீசி எறிந்தேன். ஜாட்டி அவர்கள் புன்முறுவலோடு அதை பார்த்துக் கொண்டிருந்து விட்டு அதற்கு பின்னர் ஒரு முறை சந்தித்த பொழுது, உங்கள் உணர்வுகளை நான் பாராட்டுகிறேன் என்றார். அதன் பின்னர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த இதயத்துல்லா அவர்கள் எங்களுடைய அவைக்கு தலைவராக வந்தார்கள். அவர்கள் அவைத்தலைவராக இருந்த பொழுது ஒரு நாள் அவருடைய அறையிலே அலுவல் ஆய்வு குழு நடைபெற்றது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது திமுக கழகத்தின் சார்பிலே நான் கூறுவதாக தெரிவித்த போது அவர் ஆச்சரியத்தோடு, இந்த அவையிலே திமுக இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு மாபெரும் இயக்கம், அது பற்றி இப்படி கேட்டு விட்டாரே, நான் இந்த சபையில இருப்பது கூட அவருக்கு தெரியவில்லையே. கேள்வி நேரத்தின் போது மட்டும்தான் அவைத்தலைவர் இருப்பார், மற்ற வாதங்களின் போது அவைத்தலைவர் இருக்க மாட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகள் போட வேண்டும் என்று நூலகத்திலே முழு நேரம் நான் உழைத்தேன். அதனால் அடுத்து வருகிற நாட்களில் பொருத்தமான துணை கேள்விகளை நான் எழுப்பினேன். நான் எப்பொழுது கையை உயர்த்தினாலும் பின்னர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு 15 நாட்கள் கழித்து திரும்பவும் எல்லா கட்சி தலைவர்களோடு அவரது அறையிலே சந்திக்கிற பொழுது அனைவர் முன்னிலையிலும் என்னை பாராட்டி, நல்ல உழைப்பாளி இந்த திமுக உறுப்பினர் என்று சொன்ன போது நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஒரு மதிப்பை தேடி கொடுத்து விட்டதாக நான் கருதினேன். அது போலவே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள், தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள், அனைவரிடத்திலும் மிக அன்பாக இருப்பார்கள். அவரை குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த, ஏன் மத்திய அமைச்சரவையிலேயே அவர் இணை அமைச்சராக பணியாற்றிய கே திவாரி அவர்கள் மிக தரக்குறைவான விமர்சனத்தை செய்திருந்த காரணத்தினால் அவரை அவையிலே கூண்டிலே நிறுத்தி அவர் மீது குற்றச்சாட்டை தொடுத்து அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுப்பினேன். அந்த கோரிக்கையிலே நான் வெற்றியும் பெற்றேன். டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற போது வாசுகி பத்திரிகைக்கு, தினகரன் இதழினுடைய சார்பு ஏடாக, வார ஏடாக நடத்தப்படுகின்ற வாசுகி பத்திரிகைக்கு ஒரு நேர்காணல் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் நெல்லை மாவட்டம் தென்காசியிலே இருந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே நேர்காணல் கேட்டபோது அவரது செயலாளர், இது சாத்தியமில்லையே என்றார். இல்லை, என் பெயரை சொல்லுங்கள், ஒருவேளை ஒப்புக்கொண்டால் ஒப்புக்கொள்வார் என்றேன். 2 நிமிடம் கழித்து, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர், உங்களுக்கு இப்பொழுது ஒரு பேசுவார் துணை குடியரசுத் தலைவர் என்று சொன்னார். அது போலவே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் என்னிடத்திலே பேசினார்கள். எனக்கு பேட்டி வேண்டும் என்றேன். டெல்லிக்கு வாருங்கள் என்றார்கள். இல்லை, 2 தினங்களுக்குள் வேண்டும், அச்சேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொலைபேசியிலே சொல்ல முடியுமா என்றேன். சரி, முயற்சிக்கிறேன் என்றார். 35 நிமிடங்கள் என் கேள்விகளுக்கு, பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தார். அந்த பெருந்தன்மையை எண்ணி நான் உண்மையிலே அவர் எண்ணி மிகவும் நான் மனதுக்குள் நன்றியோடு நினைத்துக் கொண்டேன். மறுநாள் தான் தெரியும், நான் பேட்டி கண்ட அன்றுதான் அவரை குடியரசுத் தலைவராக பிரதமரும் மற்ற காங்கிரஸ் கட்சி மற்றவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதும் நான் அவரோடு பேட்டி கண்ட நாளில் தான் அந்த முடிவினை பிரதமர் அவர் இல்லம் வந்து தெரிவித்திருக்கிறார் என்பதை மறுநாள் செய்தித்தாள்களிலே பார்த்த பொழுது, அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தாரே என்று எண்ணி நான் மனதிற்குள் மகிழ்ந்ததுண்டு. அதுபோலவே எங்களுக்கு துணை குடியரசுத் தலைவராக வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார்கள். தொடக்கத்திலே எனக்கு அவ்வளவு அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்திலே கூட எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுப்பதில்லை ஏன் என்று கூட கேட்டது உண்டு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய நினைவிடத்துக்கு, அவருடைய கல்லறைக்கு அங்கே அஞ்சலி செலுத்த சென்ற போது மரத்துக்கு உள்ளே மறைந்திருந்த கரம்ஜித் சிங்
துப்பாக்கியாலே சுட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது குறித்து மாநிலங்களவையிலே கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்தை ஜஸ்வந்த் சிங்கும் நானும் இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்தோம். அந்த விவாதத்தின் போது வழக்கமாக அந்த கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து செல்லக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் அன்றைக்கு அதிலே அமர்ந்திருந்தார்கள். நான் விவாதத்தின் பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பினேன். பாதுகாப்புத்துறை தவறிவிட்டது, காவல்துறை தவறிவிட்டது என்று வரிசையாக ஒரு விவிஐபி, ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரை பாதுகாப்பதற்கு இன்னென்ன விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் இருக்கிறது, இந்த விதிகள் எவையுமே பின்பற்றப்படவில்லை என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அந்த வாதம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய அறைக்குள்ளே சென்ற ஆர்வி அவர்கள் என்னை அழைத்து வர சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எனக்கு செய்தி சொன்னவுடன் அவரை போய் பார்த்தேன், பாராட்டினார். இப்படித்தான் கேள்விகள் கேட்க வேண்டும், மிக அருமையாக உங்க வாதத்தை எடுத்து வைத்தீர்கள், இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அதற்கு பிறகு எனக்கு அதிகமான வாய்ப்புகளையும் கொடுத்தார். தற்போது எங்கள் அவைத்தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் நாராயணன் அவர்களும் என்னிடத்திலே மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நாடாளுமன்ற அவைத்தலைவர்களோடு எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மனதுக்கு மிகவும் உவப்பளிக்கக்கூடியவை. முருகானந்தம், என்எம்ஆர்புரம், மதுரை 9. விழுப்புரத்தில் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டில் வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக தலைவர் கலைஞரை முதல்வராக ஆக்கிய தீர்வோம் என்று கூறியுள்ளாரே. வாழப்பாடியினுடைய அந்தர்பல்திகளுக்கு கணக்கே கிடையாது. ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் என்று கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பழி சுமத்தியவர் தான் வாழப்பாடி. அதனால் எண்ணற்ற திமுக தோழர்கள் தாக்கப்பட்டு, பல பேர் கொல்லப்பட்டு, கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிமரங்கள் எல்லாம் நாடெங்கும் வெட்டப்பட்டு, திமுக கொடிகளை தெருவிலே போட்டு தீயிட்டு கொளுத்திய கொடுமையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். எனவே பச்சை அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாழப்பாடியின் பேச்சு. அநேகமாக அடுத்த 3 மாதம் கழித்து இன்னொருவரை முதல்வராக ஆக்குவோம் என்று பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தங்கராசன், கொளத்தூர், சேலம் மாவட்டம். தேசிய முன்னணியில் திமுகவும் அதிமுகவும் இணையாத இக்காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திமுக தேசிய முன்னணியில் இணையுமா? சமூக நீதிக்காக போராடி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அறிவித்து அதன் காரணமாகவே ஆட்சியை பறிகொடுக்க நேர்ந்த விபி சிங் அவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன். அவர் என்னிடத்திலே நல்ல பற்றும் பாசமும் கொண்டவர். ஆனால் தேசிய முன்னணியில் நாங்களாக போய் சேருகிறோம் என்று தேசிய முன்னணியின் கதவை தட்டமாட்டோம். ஏனென்றால் தேசிய முன்னணியினுடைய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டையே ஊழல் செய்து பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தலைவர்கள் முயற்சிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது தேசிய முன்னணியினுடைய மரியாதையை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது. தேசிய முன்னணியில் நாங்களாக போய் சேருவதற்கு முயற்சி எடுக்க மாட்டோம். அதிமுக இடம்பெறுகிற எந்த கூடாரத்தோடும் எந்த விதத்திலும் நாங்கள் எந்த காலத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ளவும் மாட்டோம். சிங்காரவேலன், கொரடாச்சேரி. நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகின்ற நீங்கள் உங்களுடைய பணிக்காலத்தில் 7 பிரதமர்களை சந்தித்திருக்கின்றீர்கள். அவர்களில் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்று யாரை கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக விபி சிங் அவர்களைத்தான். அவரது ஆட்சி காலத்தில் எந்த ஜனநாயக படுகொலையும் நடைபெறவில்லை. மத்திய அரசாங்கத்தை அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவர் பயன்படுத்தவும் இல்லை. அவர் கொள்கைக்காக, லட்சியத்துக்காக, ஜனநாயகத்துக்காக தனது ஆட்சியை பயன்படுத்தினார். கதிரவ நம்பி, கல்பாக்கம். இனப்பிரச்சனை தவிர மற்றவற்றில் மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய செயல்பாடுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்திருக்கின்றதே. பல கொள்கைகளில் நாங்கள் உடன்படுகிறோம். முற்போக்கு கொள்கைகளிலே, இந்திய பொருளாதார கொள்கைகளிலே, நரசிம்மராவின் புதிய பொருளாதார கொள்கையை எதிர்ப்பதிலே, மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாப்பதிலே, மாநில சுயாட்சி கோரிக்கை முன்வைப்பதிலே, ஏற்ற தாழ்வுகளை போக்குவதிலே, சமதர்மம் தழைக்க வேண்டும் என்று விரும்புவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கிறது. ஈழப் பிரச்சனையில் கருத்துக்களில் வேற்றுமை இருக்கிறது. அந்த வேற்றுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டே நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். ராமச்சந்திரன் BA, திருக்களம்பூர், மேலச்சிவபுரி, புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் அதிகரித்து வருகின்றதே, இதை தடுப்பதற்கு என்னதான் வழி?
வேற்றுமை உணர்ச்சியை, துவேஷ உணர்ச்சியை சில லாபங்களுக்காக வளர்த்து அதன் காரணமாக ஆங்காங்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயராலே கலவரம் நடப்பது உள்ளத்தை வாழ்கொண்டு அறுக்கின்றது. அப்பாவிகள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், நோயுற்றவர்கள், இவர்கள்தான் இப்படிப்பட்ட கலவரங்களிலே பெருமளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்ற அடிப்படையில் சகோதர பாசத்தை வளர்த்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு காட்டி வேற்றுமைகள் இல்லாமல் சமரசமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகும். ஆனால் தற்போது தமிழ்நாட்டிலே நடந்து வருகிற சம்பவங்கள் மனதை மிகவும் புண்படுத்துகின்றன. எனவே சிறு பொறியை பெரு நெருப்பாக மாற்றுகின்ற முயற்சியிலே வதந்திகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆங்காங்கு அமைதியை கடைபிடிக்கவும், சகோதரத்துவம் வளர்வதற்கும் எல்லோரும் முன்வந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். சரத்சந்திரன், சுசீந்திரம், கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக சென்னைக்கு 1600 கிலோமீட்டர் எழுச்சி நடைப்பயணம் நடந்தீர்களே, உங்கள் கட்சி வளர்ச்சிக்காகத்தானே? அது ஒரு நோன்பு. லட்சோப லட்சம் மக்களை நாள் தவறாமல் சந்தித்தேன். இந்த 51 நாட்கள் பயணத்தில் ஏறத்தாழ 1.5 கோடி மக்களை சந்தித்திருக்கின்றேன். ஏழை எளிய மக்களை, பாட்டாளிகளை, உழவர்களை, நெசவாளர்களை, உழைத்திடும் தொழிலாளர் தோழர்களை, மாணவர்களை, இளைஞர்களை, கிராமப்புறத்து மக்களை சந்தித்திருக்கின்றேன். தமிழகத்தை பாழ்படித்துக் கொண்டிருக்கின்ற நாசகார ஆட்சி நடத்தும் ஜெயலலிதாவினுடைய ஊழலை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வைப்பதற்காகவே இந்த எழுச்சி நடைபயணம் மேற்கொண்டேன். அந்த பயணம் மிக கட்டுப்பாடாக நடைபெற்றது. இளைஞர்கள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் அவர்கள் இயக்கத்திலே பணியாற்ற முடியும் என்பதற்கு பயிற்சி கொடுக்கின்ற வகையிலும் அந்த நடைபயணம் அமைந்தது. மரிய லூயிஸ், நாகர்கோவில், கட் அவுட் கலாச்சாரத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஜெயலலிதாவை கன்னி மேரியாக சித்தரித்து கட் அவுட் வைத்தார்களே, கிறிஸ்துவர்களின் மத உணர்வை புண்படுத்திய செயல் அல்லவா? மன்னிக்க முடியாத மாபாதக செயல். கட் அவுட் கலாச்சாரத்தை அடியோடு அகற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இங்கே எங்களுடைய இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கட் அவுட் வைப்பதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. ஜெயலலிதாவை கன்னிமேரியாக சித்தரித்து கட் அவுட் வைத்தது கொடுமையிலும் கொடுமை. உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்காது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை. ஆனால் தொடக்கத்திலே இருந்தே வழிபடும் தெய்வங்களாக ஜெயலலிதாவை சித்தரித்து போஸ்டர்கள் போடுவது, கட் அவுட்டுகள் வைப்பது, ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவது அது ஊக்குவிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் இங்க இருக்கிற இந்து முன்னணியினரோ, பாரதிய ஜனதா கட்சியினரோ அல்லது இந்து மதத்தை